நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்போதைக்கு அவனை வெளியூருக்கு எங்கேயாவது அனுப்ப முடியுமா? அவன் சொல்ற பேச்ச கேட்டாதானே. நீ அமைதியா இரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம பார்க்கலாம். இதுக்கிடையில ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. நாம் எப்படியாவது அவனை கம்பல் பண்ணி வெளியூருக்கு எங்கேயாவது அனுப்பிடலாம். பாலாண்டி வினுவை பத்தி தானமா சொல்லிட்டு இருந்தாங்க. அவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு நாளும் அவனோட மேட்னஸ் அதிகமாயிட்டே இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா அவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். இப்ப நடந்திருக்கிற சம்பவத்தால நீ மட்டும் இல்லம்மா, நாங்களும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யோசனை பண்ணி பார்த்ததுல இப்போதைக்கு ஒரு முடிவு தான் எடுக்க முடிஞ்சது. நீ கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல போய் இருக்கணும். வெளியூர் போகணுமா? எங்க? ஹைதராபாத்ல இருக்கிற சித்தியோட வீட்டுக்கு போ. நான் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அக்கா நீங்க பயப்படாம சீதாவை இங்க அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கா. நீ அங்க வர்றதுல உங்களுக்கு சந்தோஷம்தான். நாளைக்கு காலையில இருக்கிற ஃப்ளைட்டுக்கு உனக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். என்னமா அமைதியா இருக்க? வெளியூருக்கு போற அளவுக்கு நான் என்னப்பா தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணேன்னு நாங்க சொன்னோமா என்ன? நீ செலக்ட் பண்ணது தப்பா இருக்கு, அவ்வளவுதான். இது உனக்கு தண்டனை இல்ல, நாங்க உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினாலதான் சொல்றோம். வினுவோட மனசுல இருக்க தப்பான எண்ணத்தாலதான் இதெல்லாம் நடந்தது. அது என் மேல வச்சிருக்க பாசத்தினால தானே. காதலிக்கிற பொண்ணை எரிச்சு சாம்பலாக்க பார்த்ததுக்கு பேர் தான் பாசமா சீதா? சொல்ல போனா ஒரு மனநோயாளிமா. தனக்கு சொந்தம் நினைச்ச ஒருத்தர் தன்னை விட்டு போறாங்கன்னு நினைக்கும் போது அவங்கள கொல்ல துணிஞ்ச மனநிலைமையில தான் அவன் இப்ப இருக்கிறான். அப்படி ஒருத்தன் கூட நீ எப்படிமா வாழ முடியும்? உன்னால வெளியே போயிட்டு வர முடியுமா என்ன? உயிருக்கு பயந்து எத்தனை நாள் தான் ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியும்? உன்னுடைய படிப்பையும் உன் லைஃபையும் அது ரொம்ப பாதிக்கும். நாங்க உன்னதான் ரொம்ப ரொம்ப நம்புறோம். கொஞ்ச நாளாவது உன்னை பார்க்காமலோ பேசாமலோ இருந்தான்னா அவனோட கவனம் கண்டிப்பா வேற ஒரு விஷயத்துக்கு போயிடும். அது வரைக்கும் நீ வெளியூர் போய் இருந்துதான் ஆகணும். இன்னைக்கு அவன் பண்ண அக்கிரமெல்லாம் அது ஒன்று ரொம்ப பாதிச்சிருக்கு. அதுல இருந்து ஒரு ரிலீஃபுக்கு தான் ஒன்று அங்கே போக சொல்றோம். உங்களை பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும்? முன்ன மாதிரிலாம் கிடையாது இல்லம்மா. நாம அடிக்கடி வீடியோ காலில் பேசிக்கலாம். தூரத்தில் இருக்கிறோன்ற எண்ணம் உனக்கு தோணவே தோணாது. போகாம இருக்கிறதுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் நீ சொல்ல வேணாம். எங்களுக்கு உன் உயிர் தாம முக்கியம். உனக்கு தேவையானதை பேக் பண்ணிக்கோ. இங்க பாரு, அப்பா சொல்றது தயவு செஞ்சு கேளு. அம்மா, நேத்து ராத்திரி இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா படுத்து தூங்கணும். ஆனா ஒரு நாள்லயே எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு நாம தான் காரணமா?
இதுக்கு முன்னாடி அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் நான் அது அவனுடைய வயசை நினைச்சு நான் சும்மா விட்டுட்டேன். ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல. அவன் பண்ண தப்பான விஷயத்தினால நீங்க சாப்பிடாமையும் தூங்காமையும் இருந்தீங்கன்னா அது உங்களோட உடம்பு தானே பாதிக்கும். ஒவ்வொரு அம்மா அப்பாவும் பசங்களுக்காக கஷ்டப்பட்டு பட்டு ஓட போறவங்க தான்மா. அது பசங்களுக்கு புரியலங்கிறது தான் வருத்தமா இருக்கு. நம்ம அவனை தப்பு சொல்லும் போது அவன் இன்னும் அதிகமா தான் தப்பு பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறமும் நான் என் பசங்களை அரவணைச்சுக்கிட்டேன். ஒரு நாள் கூட அவன் பசியில் அழுததே கிடையாது. பட்னினா கூட என்னன்னு தெரியாது. அழுது அடம் பிடிச்சாவது அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது எனக்கு உனக்கும் தம்மா அது குறைவா இருந்தது. காலேஜ் போறதுக்காக பைக்கை வாங்கினான். அப்புறம் அதை கொடுத்துட்டு இன்னொன்னு. இந்த மாதிரி அவன் ஆசைங்களுக்கு மறுத்து பேசாம சப்போர்ட் பண்ணல. அவனோட சுபாவம் கண்டிப்பா மாறுமா? அப்பாவோட பழக்க வழக்கத்தை மாத்த முடிஞ்ச உங்களால அவனையும் நீங்க கண்டிப்பா மாத்துவீங்க. எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. வினு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சதும் நான் என்ன நினைச்சேன்னா, இவன் வளர்ந்து பெரியவனாகி என்னையும் உன்னையும் காப்பாத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கற ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படிப்பட்டவன் இப்படி பண்ணும்போது முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசி பிரயோஜனம் இல்லம்மா. சொல்ல போனா டாக்டர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காதது நல்லதா போச்சு. இது அவனை திருத்ததுக்காக கிடைச்ச சான்ஸ். நீங்க வாங்கம்மா, நம்ம 2 பேருமா போய் அவன்கிட்ட பேசி பார்க்கலாம். அதெல்லாம் வேண்டாமா. அவன் முன்னாடி நான் தோத்து போன மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு எங்களுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கிறது நல்லது. நீ போய் தூங்குமா, நான் அப்புறமா வரேன். இந்தா ஷெரின் உன்கிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்த பணம் பாரு. இது இங்க வச்சுட்டு போறேன். நம்ம அம்மா மேல நீ பாசம் வச்சிருக்கியா இல்லையா? அம்மா உன்னை பிரசவிக்கும் போது அப்பா ஜெயில இருந்தாரு. அன்னைக்கு ஊர்க்காரங்களும் அப்பாவோட ஃபேமிலியும் என்ன சொன்னாங்கன்னா, நீ அம்மா கிட்ட சொன்னியே கள்ள தொடர்பால பிறந்தன்னு. பெத்த பையன் இந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்க மனசு உடைஞ்சதை நீ பாக்கலையா என்ன? அவங்க முன்னாடி அழாததுக்கு காரணம் அழ தெரியாததுனால இல்ல, அதுல இருந்து ஒரு துளி வந்துச்சுன்னா உன்னோட வாழ்க்கை வீணா போயிடும்ன்ற காரணத்தினாலதான். நீ அவங்க எதிர்பார்க்கிற மகனா இருன்னு நான் ஒன்னும் சொல்ல வரல. ஆனா அம்மாவை அழ வைக்காத ஒரு மகனாரு. வெளியே யாருக்கும் தெரியாம மனசுடைஞ்சு அழுகிற அம்மா இங்க இருக்காங்க. அவங்க உன் அம்மா தானே நீ நினைக்கிறேன்னா போய் அம்மா கிட்ட சாரி சொல்லு. நீ அதை கூட பண்ணலனா நீ ஒரு மகனே இல்லடா. சில நேரத்துல எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு என்னால தெரிஞ்சுக்கவே முடியல. நான் அவளை அந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கேம்மா. நான் அதுக்கப்புறம் வேற யாரை பத்தியும் நினைச்சு பார்க்கவே இல்லை. நீங்க வருத்தப்படுற அளவுக்கு நான் இனிமே எதுவுமே பண்ண மாட்டேமா. சாரி, நான் பண்ண தப்புக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா. வினு, வினு இங்க பாரு. வினு எழுந்துடுறா. உட்கார, எழுந்துரு.
அம்மா. சரி பரவாயில்ல விடு. வினு சரி அழாத விடு. வயசுல இருந்து நான் உனக்கு அம்மாவா இருக்கேன். பெத்த அம்மா மாதிரி என்கிட்ட பாசம் காட்டலனாலும் என் பையனை விட உன் மேலதாம்மா ரொம்ப பாசமா இருக்கேன். உனக்கு ஏதாவது குறை இருந்தா எதுவா இருந்தாலும் சொல்லுமா. நீ என் முகத்தை பார்த்து சொல்லுமா. உங்க அப்பா திட்டினதை நினைச்சு நீ கவலைப்படல, வேற ஏதோ ஒரு கவலை உன் மனசுல இருக்கு. என்னன்னு சொல்லுமா. சந்தோஷத்தையும் துன்பத்தையும் ஷேர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லைன்னு தானே கவலைப்படுற. இந்த வயசுல இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப ஜாலியா ஊர் சுத்திட்டு வரப்போ நீ மட்டும் ஏமா எல்லா விஷயத்திலயும் ஒதுங்கி இருக்க. நான் எங்க இருந்தாலும் அப்பாவோட கண்ணு ஏன் மேல தானே இருக்கும். காலேஜ்ல இருந்து வர ஏன் இவ்வளவு லேட்டு? எங்கேயாவது போனா எங்க போற எப்ப வருவேன்னு எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு. வண்டி எடுத்துட்டு போறதா இருந்தா கூட எத்தனை தடவை கேக்குறேன் தெரியுமா? எங்க போனாலும் நான் கார்ல தான் போகணும். என்னை யாரும் பாத்துடக்கூடாது. அப்படி பார்த்தாதான் என்ன? அது சுஷ்மா போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா இப்படி மாறிட்டாருமா. உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்ற பயம்தான். இப்படி கட்டுப்பாடுகளோட வாழ்றதை விட எனக்கு ஏதாவது ஆகுறதே நல்லது. இங்க பாருமா, உங்க அப்பா போட்ட வேலிக்குள்ளேயே நீ ஒன்னும் வாழ வேணாம். 20 வயசு முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி நீ கண்டிப்பா இருக்கலாம். இத பாரு, முதல்ல நீ என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணு. அப்பதான் உனக்குள்ள நல்ல மாற்றம் வரும். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். ஓ அப்படியா? அப்பாக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் பண்றியா? இங்க பாருமா, உனக்கு உதவி பண்றதுக்கு நான் இருக்கேன். இன்னொரு விஷயம், நீ காதலிக்கிறவனோட ஓடி போகணும்னா அதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு உன்னோட சந்தோஷம் தான்மா முக்கியம், சரியா? ச்சே, நான் உனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியும் கூட உன் முகம் சந்தோஷமாவே இல்லையே. உன் மனசுல ஏதாவது கவலை இருந்தா என்கிட்ட சொல்லுமா. ஒரு பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல. அந்த நேரத்துல எனக்கு உதவி பண்ண ஒரு பையன் வந்திருந்தான், வினு. பையன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அழகெல்லாம் சொல்லிட முடியாது. ஆனா அவன் கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவனை ஒரு அப்பாவின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் ஒரு அயோக்கியன். அது எப்படிமா உனக்கு தெரிஞ்சது? அவன் என்கிட்ட ரோட்ல 4 பேர் முன்னாடி வச்சு ரொம்ப மோசமா கண்டபடி திட்டான். ஓஹோ, உன்கிட்ட மோசமா பேசின அந்த பையன் யாருமா? நீ அப்பவே அவன் கண்ணத்தை பார்த்து 2 அரை அரைஞ்சிருக்கலாம்ல. எதிர்பாராம நடந்ததுனால நான் அப்செட் ஆயிட்டேன் ஆண்டி. பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணப்போ நான் அவங்க கூட இல்லாம போயிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வினுக்கு கால் பண்ணி பில் கட்ட சொல்லியிருக்காங்க. அவனோட செயின் அடமான வச்சு 9000 ரூபாய் கட்டியிருக்கான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவன் என்ன கண்டபடி திட்டான். நீ அந்த பணத்தை தூக்கி எரிஞ்சிருக்கலாம்லமா. நான் கொடுத்தேன். நீ புத்திசாலி. ஆனா அவனோட வீட்ல எடுத்துட்டு போய் கொடுத்தேன். ஆஹா, அது சரி. அப்ப அவனோட வீடு உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டப்படல. இந்த ஊர் தாசில்தாரோட பையன். யார் பையன்? இந்த ஊரோட தாசில்தாரோட பையன் தான் வினு. சூப்பர். உனக்கு ஈக்குவலான ஆளு கூட தான் பழக்கம் வச்சிருக்க. இல்ல, நான் அதை எப்பயோ முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன். எனக்கு அந்த மாதிரி தோணல. சில சொந்தங்கள் அந்த மாதிரி தான் எதிர்பாராம அமையும். இங்க பாரு, உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா நீ அவனை மிஸ் பண்ணிடாத.
இப்படி கண்ணு முழிச்சு தூங்காம இருக்க வேணாம். தூங்கு. குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். 10:30க்கு ஃப்ளைட்டு. இல்லை நேராக ஹைதராபாத். பாலகிருஷ்ணன் ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னா போதும். அம்மா. சீதா, நீங்க இருந்து போறது எங்களுக்கு வருத்தம் இல்லைன்னு நீ நினைக்கிறியா? அப்பா மனசொடைஞ்சு போய் இருக்கிறாரு. அது வெளிக்காட்டிக்காம இருக்காரு, அவ்வளவுதான். ஒரு ட்ரீட்மெண்ட்காக நீ 2 வாரத்துக்கு பெங்களூர் போறதா எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கோம். காலேஜ் பிரின்சிபால் கிட்ட இருந்து உங்க அப்பா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்காரு. சீதா, கிளம்பலாம். நான் இந்த வீட்டை விட்டு போனா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமாப்பா? என் படிப்பு வீணாயிடும். டெய்லி கிளாஸ்ல தர நோட்ஸை உன் போனுக்கு அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். நீ அங்க போனதும் சுரபி உனக்கு வேற ஒரு சிம் கார்டு தருவா. இனிமே அதுல இருந்து எங்களுக்கு கால் பண்ணு. ஒரு 2 வாரம் பார்க்கலாம். பிரச்சனை எதுவும் இல்லைன்னா நீ திரும்ப வந்துடலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். வா. நீ அங்க போனதுக்கு அப்புறமா நீ எனக்கு கால் பண்ண. நான் உன்னை வேணும்னே இங்க இருந்து அனுப்பலமா. நீ சீக்கிரமா திரும்ப வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். சோபா, லேட் பண்ண வேணாம். சீதா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீ சீக்கிரமா இங்க வந்துடலாம். போலாம். ஏறு. போயிட்டு வரேன்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.